அதை கூட பூர்த்தி செய்யாத அரசு பிறகு எதற்காக 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நாடகம் நடத்தி என் மக்களிடம் உள்ள வாக்கை பறிப்பதற்காக வருகிறீர்கள்? இந்த பகுதியில் 2 மணி நேரத்துக்கு அதிகமாக சுற்றி வருகிறேன். இதோ தெருவிளக்கு என்று ஒன்றை நீங்கள் போட்டுள்ளீர்கள். இந்த விளக்கை தான் மதுரை முழுவதும் உள்ள கடலை வண்டியிலிருந்து இந்த விளக்கு தான் பொருத்தப்பட்டிருக்கிறது. கடலை வண்டியில் என்ன லைட் பொருத்திருக்காங்களோ அதே லைட்டை தெருவிளக்கு என்று பொருத்தி அதுல கொள்ளையடிச்சு கமிஷன் அடிச்சு இந்த தெருவிளக்கு நீங்க எங்களை நம்ப சொல்றீங்களா? இந்த பகுதி இந்த இடத்துக்கு கீழே நின்றா மட்டும்தான் வெளிச்சம் அடிக்கும். இது தெருவிளக்கு கிடையாது. ஒரு இடத்தில் மட்டும் வெளிச்சத்தை தரக்கூடிய டார்ச் லைட் போன்ற விளக்கு. இது தொகுதி முழுக்க போடப்பட்டு இருக்கிறது. இதனால் என்ன பயன்? ஒரு பயனும் கிடையாது. இப்படித்தான் ஐயா செல்லூர் ராஜ் அவர்கள் கடந்த 15 ஆண்டுகளாக இந்த தொகுதிக்கு பயன்படாமல் இருக்கிறார். ஒரு எதிர்கட்சியின் எம்எல்ஏ 15 ஆண்டுகள் சட்டமன்ற உறுப்பினர், எவ்வளவு அதிகாரமிக்க பதவி. அவர் நினைத்திருந்தால் சட்டமன்றத்தில் எத்தனையோ தனி கவன ஈர்ப்பு தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கலாம். மக்கள் பிரச்சனைக்காக பேசியிருக்கலாம். 10 ஆண்டு கால அமைச்சர், ஜெயலலிதாவின் நம்பிக்கை கரம், இப்படி எவ்வளவோ அதிகாரத்தை வைத்துக் கொண்டு டம்மி பீஸா இருந்திருக்காரு. அந்த டம்மி பீஸ் அவரா போய் சட்டமன்றத்தில் உட்கார்ந்துக்கிட்டாரா? நீங்கள் செலுத்திய வாக்கு, அந்த வாக்கை பெற்றுக்கொண்டு அவர் அடைந்த உயரம் அதிகம். வாக்கு செலுத்திய நாம் அன்றாட காட்சிகளை விட மிக மோசமான நிலையில் போய் கொண்டிருக்கிறோம். கடுமையாக உழைக்கிறோம் மக்களே. ஆனால் நம்மால் ஒரு சிறு சேமிப்பு எடுத்து வைக்க முடியவில்லை. வட்டி, தவணை, இஎம்ஐ, கமிட்மெண்ட், மொத்த என்டைய வாழ்க்கையும் உழைக்கிறோம். உழைப்பில் பெற்ற பணத்தை இஎம்ஐ கட்டுகிறோம். பிறகு ஒரு தேவை வருகிறது, அதற்கான திரும்ப கடன் வாங்கிறோம். என்ன தேவை வருகிறது? நமக்கு 2 தான். நம்முடைய பிள்ளைகள், நாம் ஏழ்மையாக வாழ்ந்தால் கூட சரி, நம்மளது பிள்ளைகளின் கல்வியில் சமரசம் செய்ய மாட்டோம். அரசு பள்ளிகள் தரமானதாக இல்லை. அதனால் நம் பிள்ளைகளை எல்லாம் தனியார் பள்ளிகள் சேர்க்கிறோம். தனியார் பள்ளி தரமாக இருக்கிறது. அதற்காக கட்டண உயர்வு அதிகமாக இருக்கிறது. தினசரி வருவாயை வைத்து வாழக்கூடிய நம்மால் ஒரு பெருந்தொகையை திரட்டி ஒரே நாளில் கட்ட முடியாது என்பதற்காக கடன் வாங்கி கட்டுகிறோம். அந்த கடனை அடைப்பதற்காக தினசரி தவணை கட்டுகிறோம். அரசு மருத்துவமனை தரமாக இல்லாத காரணத்தினால் வீட்டில் இருக்கும் அம்மாக்கோ, அப்பாக்கோ, மனைவிக்கோ, கணவருக்கோ, பிள்ளைக்கோ யார் ஒன்றுக்கு முடியாமல் போனால் அவர்களுக்கு பார்ப்பதற்கு அரசு மனை செல்ல முடியாது. ஏனென்றால் அரசு மருத்துவமனை தரமானதாக இல்லை. அப்படி இருக்கும் பட்சத்தில் தனியார் மருத்துவமனை போன்ற கட்டண உயர்வு, அந்த உயர்வுக்காக கடன் வாங்குகிறோம். இந்த 2 சேவைகளையும் ஒரு 8 கோடி மக்களின் பிரதிநிதியான அரசு சரியானதாக கொடுக்க முடியவில்லை என்றால் இந்த அரசுகளுக்கு நீங்கள் ஏன் வாக்கு செலுத்த வேண்டும்? இந்த 2ஐயும் நாம் தமிழர் கட்சி தனியாருக்கு இணையாக கொடுக்கும் என்று உறுதியளிக்கிறது. தனியாருக்கு இணையாக, தனியாருக்கு போட்டி போட்டு அரசு மருத்துவமனைகளும் அரசு கல்வி நிலையங்களும் செயல்படும். தூய குடிநீர் இலவசம். குடிக்கிற குடிநீரை காசுக்கு விற்பது மகா பாவம். நீங்களும் நானும் குடிநீரை வாங்கி குடித்து விடலாம். காக்காவும் குருவியும் மாடும் எதை குடிக்கும் என்பதை தமிழ் சமுதாயம் சிந்திக்க தவறியதேன். இவர்கள் கொள்ளையடிப்பதற்காகத்தான் இந்த அதிகாரத்தை பயன்படுத்துகிறார்கள். உங்களுக்காக ஒருபோதும் அவர்கள் பேசியது கிடையாது. இங்கு படிப்பதற்கு நல்ல நூலகங்கள் கிடையாது, படிப்பதற்கு நல்ல கல்வி நிலையங்கள் கிடையாது. ஆனால் இங்கு டாஸ்மார்க் மட்டும் தெருவெங்கும் இருக்கிறது. அன்னைக்கு ஊர்ல கள்ளச்சாராயம் காய்ச்சல் பூரா ஊருக்கு வெளியில காமிச்சான். இன்னைக்கு ஊர்ல நடுவுல டாஸ்மார்க் கடையை திறந்து என்னுடைய அப்பனைய, பெரியப்பனைய, சித்தப்பனைய குடிகாரன் ஆக்கி 35 வயசுல என் அக்காவும் தங்கைகளும் தாலி எடுத்து திரியிறா கனவே இல்லாம. இவர்கள் சொல்றாங்க நான் தாலிக்கு தங்கம் தாரேன், பட்டுப்புடவை தாரேன். எந்த கல்யாணத்துக்கு ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்களே, எந்த கல்யாணத்துக்கு நீங்க தாரீங்க? தாலி எந்த வீட்டில் இருக்கிற எனது அக்கா தங்கைகளின் அடுத்த கல்யாணத்துக்கு நீங்கள் இந்த பொருட்களை தருகிறீர்களா? இப்படி எல்லாம் பார்த்தால் இன்னொருவன் இருக்கிறான். இந்த அரசியலின் கோட்பாடு என்னவென்று தெரியாதவன், தன்னுடைய மூளையை முட்டியில் மாற்றி வைத்துக் கொண்டு எதையாவது பேசுகிறான். அவனை ரசிப்பதற்கு ஒரு கூட்டம்,
பிறக்கிற அனைத்து குழந்தைக்கும் 4 கிராம்ல தங்கம், கல்யாணம் பண்ற எல்லாருக்கும் 1 பவுன் 1 சவரன் தங்கம், கிட்டத்தட்ட 12 லட்சம் தேவைப்படும். 12 லட்சம் சவரன் தங்கம் தேவைப்படும். அது எவ்வளவு தெரியுமா உனக்கு? இது பனையூர்ல சொரங்க வச்சு நடத்திக்கிட்டு இருக்கியா? அதான் 6 மணிக்கு மேல வெளியே வராம வாட்ச்மேன் மாதிரி வீட்டுல போய் உட்கார்ந்து பாதுகாத்துக்கிட்டு இருக்கியா? இவரது அற்ப அரசியல். இவர்கள் அனைவரும் உங்களுடைய வாக்கை வேட்டையாட வருகிறார்கள். உங்கள் மக்கள் பிரதிநிதி என்பவர் உங்களுக்காக சட்டமன்றத்தில் குரல் கொடுக்க வேண்டும். ஒரு 4.5 லட்சம் மக்களின் கோரிக்கைகளை ஒரு இடத்தில் நிப்பாட்டி உங்களுக்கு என்ன பிரச்சனை என்று கேட்டால் 4.5 லட்சம் மக்களும் ஒரு பிரச்சனையை குறிப்பிடுவார்கள். அது அரசின் காதுகளுக்கு கேட்காது. அதற்காகத்தான் நீங்கள் உங்கள் சார்பில் ஒரு பிரதிநிதியை தேர்ந்தெடுக்கல் என்று இந்த ஜனநாயகம் உங்களுக்கு வழங்கியுள்ள வாய்ப்பு தான் இந்த வாக்கு. இந்த வாக்கின் மூலம் அதிகாரத்தை பெறுகிற மக்கள் பிரதிநிதியான சட்டமன்ற உறுப்பினர் உங்களின் தேவைகளுக்காக சட்டமன்றத்தில் பேசி நிதி ஒதுக்கீடு செய்து அந்த திட்டத்தை அமல்படுத்தி அந்த திட்டத்தை கண்காணிப்பு செய்து அது நடைமுறையில் உள்ளதா என்று பார்க்க வேண்டும். அப்படி பார்த்தால் ஐயா செல்லூர் ராஜு அவர்கள் செய்த எண்ணற்ற திட்டங்கள் என்று உங்கள் கையில் கொடுத்துள்ளார். அதில் நான் நேரடியாக குற்றம் சாட்டுகிறேன். ஐயா கரிசகுளத்தில் 10 லட்சம் ரூபாய்க்கு உயர் மின்னழுத்த கோபுரம் அமைத்துள்ளேன் என்று கூறுகிறார். மந்தையம்மன் கோவில் வாசலில் அந்த கோபுரம் இன்று எரியவில்லை, சும்மா நிற்கிது. மரப்பாச்சி பொம்மை கணக்கா. விளாங்குடியில் உள்ள சொக்கநாதபுர நகரில் ஆர்ஓ பிளான்ட் 10 லட்சம் ரூபாய்க்கு போட்டு இருக்கிறேன் என்று சொல்கிறார். ஆர்ஓ பிளான்ட் இப்போது இயங்கவில்லை, நீங்கள் சென்று பாருங்கள். இந்த பகுதியில் அதே மாதிரிதான் இப்படி திட்டங்கள் நிதி இருக்குன்னு சொல்லிட்டு கடலை வண்டிக்கு போடுற லைட்டு தெரு மின்விளக்கு லைட்டுன்னு சொல்லி ஏமாத்துறார். இப்படித்தான் அவர்கள் திட்டங்கள் அனைத்தும் தேவையில்லாத பாலங்கள். நம்முடைய நகர்பகுதிக்கு போக வேண்டும் என்றால் காலவாசல் சந்திப்பு அவ்வளவு இடைஞ்சலாக இருக்கிறது. பாலம் அமைக்க வேண்டும் என்றால் காலவாசலை ஆரப்பாலத்தை மையப்படுத்தி அரசனடியில் இறங்குவதற்கு தான் பாலம் அமைக்கப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் எந்த இடையூறும் இல்லாமல் போக்குவரத்து நெரிசலே இல்லாத காலவாசலுக்கும் பழங்கானத்தையும் இணைக்கிற பகுதிக்கு பாலம் அமைத்துள்ளார். அதே மாதிரி தொகுதி மாநில பறவைக்கு 60 அடி பாலத்தை கட்டியுள்ள ஐயா செல்லூர் ராஜு அவர்களே, அதை தாண்டி வாகனம் செல்ல வேண்டும் என்றால் 20 அடி சந்துக்குள் போக வேண்டும். இதுதான் உங்களது திட்டம். பிறகு எதற்காக இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்தினீர்கள்? கமிஷன் அடிக்கணும், கொள்ளை அடிக்கணும், ஊழல் பண்ணணும். அதுக்கு திட்டத்தை நடைமுறைப்படுத்தினாதான் அதுல கமிஷன் அடிக்க முடியும். இப்படி பார்த்தா மறுபக்கம் திமுக வச்சிருந்த ஐயா பாலாஜி அவர்களை உங்கள் யாருக்கும் தெரியாது. ஏன் திமுக காரருக்கே தெரியாது. 6 மாசத்துக்கு முன்னாடி ஐயா மூர்த்தி அவர்களால் இறக்குமதி செய்யப்பட்ட ஒரு ப்ராடக்ட் தான் இவர் மூர்த்தியின் தனி செயலாளர். மூர்த்தியின் வளர்ச்சியில் பாலாஜியை தவிர்த்து நீங்க அவருடைய வளர்ச்சியை எப்போதும் ஒப்பிட்டு பார்க்க முடியாது. மூர்த்தி 10 கோடி ரூபாய் கொடுத்தாருல, அத 6 மாசத்துல 18 கோடியாவோ 20 கோடியாவோ மாத்தி கொடுக்கிற ஒரு ஏஜென்ட் தான் பாலாஜி. இப்படிப்பட்ட நபர் இன்று உங்களுக்கு அதிகாரத்தை கேட்டு வருகிறார். இந்த தொகுதியில் ஒரு மானமுள்ள திமுக காரன் கிடையாதா? அவருக்காக உழைக்க அருமையான உடன்பிறப்புகளே, அன்பிலும் ரத்தத்தின் ரத்தமான உடன்பிறப்புகளே என்று வாய்கிலிய பேசும் ஐயா ஸ்டாலின் உழைத்த யாருக்கும் சீட்டு தரலையே. ஊழல் பண்ற அடிச்சு வச்ச காசுல என்ன செய்யணும்னு தெரியாம திடீர்னு இவங்களுக்கு தான் சீட்டு. ஆர் பாலாஜி வக்கீல் தான், நானும் வக்கீல் தான். எனக்கு தெரியும் ஒரு தனி மனிதனா ஒரு சீனியர் வக்கீலால கூட இவ்வளவு குறுகிய காலகட்டத்தில் இவ்வளவு உயரத்தை அடைய முடியாது. ஐயா பாலாஜி அவர்களுக்கு சொத்து என்று ஒன்று கிடையாது, பூர்வீக சொத்து கிடையாது. அப்படி இருக்கும் பட்சத்தில் 2023ஆம் ஆண்டு இதே நாகமலை கரண்டிப்பட்டி பொதுகை நகரில் நம்ப மாட்டீர்கள் மக்களே, 21 சென்டில் இடம் வாங்கி 10,110 சதுரடியில் 3 மாடிகளுக்கு வீடு என்ற பெயரில் அருங்காட்சியகத்தை கட்டியுள்ளார். அவருக்கு உங்களது வழி தெரியுமா? உங்களது வேதனை தெரியுமா? நான் அப்படி கிடையாது. நான் ஒரு எளிய மகன். இதே பிட்டோ ஸ்கூல் பகுதியில் தான் படித்தவன். என்னுடைய வீடு பிபிச்சாவடியில் தான் இருந்தது. பெற்ற கல்வியினால் மட்டும் என் மக்களுக்கு சேவை செய்வதற்காக மட்டும் சட்ட போராளியாக
தினம் நீதிமன்றத்தில் மக்களின் குரலாக நின்று எண்ணற்ற பொதுநல வழக்குகளை நடத்தியுள்ளேன். என் மக்களுக்காக உண்மையும் நேர்மையுமாக இருந்திருக்கிறேன். எண்ணற்ற சமரசங்கள். ஆத்துமலர் கொள்ளையடிக்கிறவன் போலீஸ் அவனோட அதிகாரத்தை மீறி மக்களை அடிக்கிறது, ஊழல் வாங்கின ஆர்டிஓ, ஊழல் செஞ்ச தாசில்தார், இப்படி எண்ணற்ற நபர்களை சட்டையை கலட்டி இருக்கார் இந்த விக்னேஷ்குமார். இந்த மக்களுக்காக உண்மையும் நேர்மையுமாக இருந்திருக்கேன். 16 ஆண்டு கால பயணம், சிறு வயதிலிருந்து நாம் தமிழர் கட்சியின் பயணம். எனது ஈழத்தில் என் மக்கள் கொன்றொழிக்கப்பட்ட போது வேடிக்கை பார்த்த அனைத்து தலைவர்களையும் கருவறுக்க வேண்டும் என்று சபதமேற்று உருவான பிள்ளை. இவர்களை அம்பலப்படுத்துவேன், அரசியலில் அம்பலப்படுத்தி வீழ்த்துவேன். எது அரசியல் என்று மக்களுக்கு புரிய வைப்பேன். இந்த அதிகாரத்தை கொடுங்கள், உங்கள் வாழ்க்கையை மேம்படுத்தி தருகிறேன்.